இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கபாப் ரெடி ஆகிடுச்சு, பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, பீஃப் பஜ்ஜி. சூப்பராக செகண்ட் பேட்ச்சு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. ஈவினிங் ஸ்நாக்கு பஜ்ஜி செஞ்சுக்கலாம். பீஃப் பஜ்ஜி. அதுக்கு பீஃப் இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா செய்யலாம். இது ரவாஸோடு இருந்துச்சுன்னு ரவாஸோடவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக ஒரு மேரினேஷன் எல்லாமே நல்லா இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். இல்லை நம்ம வீட்டில் கூட வாங்கிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். பீஃப் பஜ்ஜி மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சீரகம் தூள் போட்டுக்கலாம். சீரகம் தூள், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மிளகாய் தூள். இது நல்லா ஸ்பைஸியாக நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா மேரினேட் ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் போட்டுக்கலாம். உப்பு. லாஸ்ட்டாக உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது மேரினேட் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும். இது ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நான்வெஜ் வாங்கினோம்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆன பிறகு தான் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். மேரினேட் ஆகட்டும் ஒரு 1/2 hour. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பீஃபு 1/2 hour ஆகிடுச்சு. பஜ்ஜிக்கு பீஃப் பஜ்ஜி செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயிலெல்லாம் ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது ஆயில் ஊற்றிருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா 1/2 hour நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இது நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது, ஆயிலும் ஊற்றக்கூடாது. இது நல்லா இதிலே ஃப்ரை ஆகட்டும், குக் ஆகிடணும். நல்லா பீஃப் நல்லா குக் ஆகணும். இது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது குக் ஆகட்டும். நம்மளுக்கு மீட் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு, கடல மாவு போட்டுக்கலாம். சில்லி பவுடர், ஜீரா பவுடர், cumin பவுடர், பெருங்காயம், உப்பு. ஆல்ரெடி நான் உப்பு மிளகாய் தூளெல்லாம் போட்டு தான் நம்ம மீட் மேரினேட் பண்ணியிருக்கோம். இது குக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், சீரகம் தூள், பெருங்காயம் தூள், குக்கிங் சோடா, உப்பு. இது மாவுக்கு தேவையான அளவு காரம் தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி மீட்லேயே நம்ம மசாலாலாம் போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். ஓகே, மீட் குக் ஆனதும் நம்ம பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு மீட் பஜ்ஜி செய்கிறதுக்கு. நான் தண்ணி ஊற்றலை. இதுலேயே ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கோம்.
அந்த தண்ணியிலே இது குக் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வரணும். இங்கே பீஃப் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா குக்கரில் கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு மீட்டு. பஜ்ஜி செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி ஆகணும். 1 by 1 போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீஃப் கபாப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் செய்கிறேன். நம்மளுக்கு இன்னும் பஜ்ஜி லாங்காக வேணும்னா நம்ம பீசஸ் லாங்காக பண்ணிக்கலாம். நம்ம விருப்பத்தான். கபாப் குக் ஆனதுமே நம்மளுக்கு மேலே எப்படி ஃப்ளோட் ஆகி வந்துடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் ஆகி வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆல்ரெடி மீட் நம்மளுக்கு குக் ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு மாவு மட்டும் தான் நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கபாப் ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பீஃப் பஜ்ஜி. இதே மெத்தட் தான் மட்டன் சிக்கனில் கூட நம்ம போட்டுக்கணும். மற்றதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆயிலில் எல்லா பஜ்ஜும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக செகண்ட் பேட்ச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு சுட சுட ஈவினிங் ஸ்நாக்கு பீஃப் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.